ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரும் வெல்கம் கிச்சன் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தம்பி வீட்டுக்கு பெங்களூர் போயிருந்தோம். ஸோ அப்போ சில இடங்கள்லாம் பார்த்தோம். அதில் ஒரு இடத்த தான் இன்றைக்கி நான் வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். எங்கள் ஃபேமிலி, தம்பி ஒய்ஃபு, தம்பி பையன், நாங்களாம் மட்டும்தான் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. அந்த டே ஃபுல்லாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஒரே பிஸியான ஒரு சிட்டிக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சைலண்ட் பிளேஸ் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ நான் காமிச்சிட்ருக்க இடம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்க்கு போலட்டுருக்கு. ஸோ அந்த இடம் பூட்டி இருந்ததுனால அங்கேருந்து நாங்கள் பக்கத்தில் ஒரு ஃபிஷ் அக்வாரியம் சொல்லிட்டு ஒரு இடம் இருந்தது. ஸோ அங்கே போய் பார்க்க போனோம். அங்கே டைமிங் அதெல்லாம் வீடியோவில் காமிச்சிருக்கேன், பாஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பெயிட் பண்ணிவிட்டு உள்ளார போனோம். ஒரே இருட்டாக தான் இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்தது. மேபி அந்த இருட்டில் அந்த லைட்டிங்கில் ஃபிஷ் நல்லா பிரைட்டாக தெரியுன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. பில்டிங் மட்டும் கொஞ்சம் இருட்டாக இருந்தது. வித்தியாசமான மீன்கள் ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக அதனுடைய நேம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய ஃபிஷ் இருந்தது. 2 ஃப்ளோரில், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர்லேயுமே நான் காமிச்சிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் இன்னும் 2 இடம் பார்த்தோம். ஸோ அதையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதுவே 4 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. தம்பிக்கு பொண்ணு பிறந்து, பொண்ணுக்கு 1 வயசு ஆகிடுச்சு. அவ்வளோ நாள் ஆகிடுச்சு. ஸோ சீக்கிரமாக அந்த வீடியோங்களையும் நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். பொங்கல் டைம்ன்றனால ஹெவி ஒர்க், பெண்டிங் ஒர்க்லாம் முடிச்சிட்ருக்கறனால ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் வீடியோ சரியாக ஷேர் பண்ண முடியல. ஷார்ட்ஸ் கூட 2 நாளாக எடுக்க முடியல என்னால் சரியாக. ஸோ கொஞ்சம் பொங்கல் முடிஞ்சிட்டா நான் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வீடியோஸ் பழையபடியே ஃபாலோ பண்ணலாம். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு அந்த கவுண்ட் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களாவும் பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு இடம் இல்லைனாலும் ஒரு இடம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிருக்கோம். அங்கே ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்ததுனால நல்லாவே ஃபிஷ்லாம் பார்க்க முடிஞ்சது. நிறைய வித்தியாசமான மீன்கள்லாம் இருந்தது. ஒரே இடத்துல பார்க்கும் போது நல்லா இருந்தது. இதுவும் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு காமிக்கக்கூடிய இடத்துல இதுவும் ஒரு இடமா இருந்தது. அன்றைக்கி ஃபுல்லாக நாங்கள் இதே மாதிரி ட்ராவல்லே தான் இருந்தோம். இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். பார்க் பூட்டி இருந்ததுனால அடுத்ததான் நாங்கள் அக்வாரியம் தான் போனோம். ஸோ அதுக்கடுத்து என்ன போனோம், அதுக்கப்புறம் என்ன செஞ்சோன்றதெல்லாம் நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். ஸோ பெங்களூருக்கு நானும் பசங்களும் தனியாக தான் பஸ்ஸில் போனோம். அது ஸ்லீப்பிங் பஸ்ஸில் ஃபஸ்ட் டைம் போனோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தம்பி பிக்கப் பண்ணிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் கழித்து ஹஸ்பண்ட் வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி வந்துட்டோம். அவ்வளோதான் எனக்கு லீவ் அந்த வருஷம் கொடுத்துருந்தாங்க. கோவிடாக இருக்கனால வீட்டிலே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சண்டை போட்டு தான் போயிருந்தோம் தம்பி வீட்டுக்கு. தம்பி வீடு ரொம்ப வருஷமாகவே அங்கே தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பெங்களூர் போனீங்கன்னா இந்த இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். இது ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர், 1/2 ஹவர் கண்டிப்பாக பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் கிட்ஸ்க்கு காமிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு ஃபிஷ்ஷெல்லாம் நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பழைய ஃபோனில் தான் எடுத்தேன். ஓரளவுக்கு பார்த்து எடுத்தேன். ஸோ அந்த ஊருக்கு போய் ஷூட் பண்ணதுக்கப்புறம் வேறு எந்த ஊர்லேயுமே நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. ஸோ என்டர்டெயின்மெண்ட் மிஸ் ஆகுதுன்றனால
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் போனாங்கன்னா பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நான் எப்படி வீடியோ எடுத்திருக்கேன், அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உடனே போடாட்டினாலும் கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி செய்வேன். நம்ம சேனலில் 300க்கு மேலே வீடியோஸ் நிறைய இருக்குது. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் தான் இருக்கும். கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். என் கார்டில் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அது என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you by later. Bye bye.